மருமகன் வீட்டிலிருந்து வந்த செல்போன் அழைப்பு. மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என தெரிந்ததும் பதறியடித்துக் கொண்டு ஓடிய தாய். வீட்டிற்குள் சடலமாக கிடந்த இளம்பெண்ணை பார்த்து கதறி துடித்த உறவினர்கள். இளம்பெண்ணின் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட அதிர்ச்சி கடிதம். திருமணமான 6 மாதங்களிலேயே கல்லூரி பேராசிரியை உயிரை மாய்த்துக் கொண்டது ஏன்? நடந்தது என்ன? வழக்கம் போல வீட்டு சமையல் அறையில நின்று வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க 50 வயதான பெண் ஒருத்தங்க. அப்போ அவங்களுக்கு தன்னுடைய மருமகன் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. மகள் தான் மருமகன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே அந்த போன் கால் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர் முனையில பேசினது மகளும் இல்ல, மருமகனும் இல்ல, மருமகளுடைய உறவினர் ஒருத்தர். அந்த போன் கால்ல உங்க மகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர் காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய கணவரையும் உறவினர்கள் ஒரு சிலரையும் கூப்பிட்டுட்டு அந்த பெண் மகள் ஸ்ரீவித்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தப்போ ஸ்ரீவித்யா உயிரற்ற உடலா தரையில கிடத்தி போடப்பட்டிருந்ததை பார்த்து தாய் மட்டுமல்ல மொத்த குடும்பத்தினரும் உடைஞ்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஸ்ரீவித்யாவுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போன ரூம்ல போலீஸ் சோதனை செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்ரீவித்யா கைப்பட எழுதி வச்சிருந்த ஒரு கடிதம் சிக்கி இருக்கு. அந்த கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இளம் பெண்ணுடைய விபரீத முடிவுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா நகருக்கு பக்கத்துல உள்ள உயிரோ அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஸ்ரீவித்யா. 24 வயசான ஸ்ரீவித்யா அங்க உள்ள ஒரு பிரைவேட் காலேஜ்ல பேராசிரியையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் களவமபுல்லா கிராமத்தை சேர்ந்த நில அளவையர் ராம்பாபுவுக்கும் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இரு வீட்டு பெற்றோர் முன்னிலையில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீவித்யா கணவர் வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. கல்யாணம் முடிஞ்ச 1 மாசம் ராம்பாபு நல்ல விதமா தான் மனைவியை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருடைய சுயரூபமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தினமும் நைட்டு மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ராம்பாபு மனைவி ஸ்ரீவித்யாவை கண்டபடி பேசி அடிச்சு படாத பாடுபடுத்தினதா சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, சொந்தக்காரங்க முன்னாடியும் நண்பர்கள் முன்னாடியும் ராம்பாபு தன்னுடைய மனைவி ஸ்ரீவித்யாவை நீ எதுக்கும் லாய்க்கில்லன்னும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் என்னை வெளியில யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல ராம்பாபு சாய்ங்கிற ஒரு இளம் பெண் கூட நெருங்கி பழகினதாவும் அவங்கள அடிக்கடி வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்ததாவும் அந்த பொண்ணு முன்னாடி வச்சே ராம்பாபு ஸ்ரீவித்யாவை தரக்குறைவா பேசி அசிங்கப்படுத்தினதாவும் சொல்லப்படுது. யாரோ ஒருத்தங்க முன்னாடி கணவன் ராம்பாபு தன்னை அவமரியாதையா பேசினதும் நடந்துகிட்டதும் ஸ்ரீவித்யாவுக்கு கடுமையான மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கு. அந்த மன உளைச்சலும் வேதனையும் தான் ஸ்ரீவித்யாவை விபரீதமா யோசிக்க வச்சிருக்கு. கணவனுடைய கொடுமைகளையும் அட்டூழியங்களையும் பொறுத்து பார்த்த ஸ்ரீவித்யா ஒரு கட்டத்துல வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி கணவர் வீட்டுல வச்சே தூக்கல தொங்கி உயிரை விட்டுட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட வலிகளையும் வேதனைகளையும் ஸ்ரீவித்யா கடிதத்துல எழுதி வச்சிருக்காங்க. அந்த கடிதத்தை எடுத்து படிச்சப்பதான் ராம்பாபுவும் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து பண்ண கொடுமைகளை பத்தி தெரிய வந்திருக்கு. கணவனுடைய கொடுமைகளை பத்தி கடிதத்துல எழுதின ஸ்ரீவித்யா தன்னோட தம்பிக்கும் உருக்கமான 2 வரிகள் எழுதியிருக்காங்க. டேய் தம்பி, பார்த்து பத்திரமா இருக்கணும், அம்மா அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கோ, இந்த வருஷம் ரக்ஷாபந்தனுக்கு என்னால உனக்கு ராக்கி கட்ட முடியாதுன்னு ஸ்ரீவித்யா எழுதியிருந்த வார்த்தைகள் அவரோட தம்பியை மட்டுமல்ல மொத்த குடும்பத்தையுமே உலுக்கி எடுத்துருச்சு. ஸ்ரீவித்யா எப்பவுமே தன்னுடைய தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களாம். அதனாலதான் உயிரை விடுறதுக்கு முன்னாடி கூட தன்னோட தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸ்ரீவித்யாவுடைய சடலத்தையும் அவங்க எழுதின கடிதத்தையும் கைப்பற்றின போலீஸ் ராம்பாபுவையும் அவருடைய தாய் தந்தையையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல புதுப்பெண் தூக்கில தொங்கி உயிரை மாய்ச்சிக்கிட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே கணவராலையும் கணவருடைய குடும்பத்தாராலையும் பல கொடுமைகளுக்கு ஆளாகி வாழ்க்கையவே வெறுத்து பெண்கள் உயிரை மாச்சுக்கிற சம்பவம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
தாலி கட்டின மனைவியை கொடுமைப்படுத்தி ரசிக்கிற சைக்கோக்களுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சாதான் இது போன்ற கொடூர சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு வேதனையில கொந்தளிக்கிறாங்க பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள்.